தற்போதைய நிலைமையில் ஒரு தேர்தல் இடம்பெற்றால் அல்லது ஒரு யார் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற விருப்பு கேட்கப்பட்டால் அதற்குரிய அதி உயர் புள்ளிகளை உடையவராக மாகாணி இருக்கின்றார் என்கின்ற காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் 54% அவரை விட பொலிவியர் 29% குறைந்து உள்ள ஒரு சந்த நிலையைத்தான் இப்பொழுது நிலை காட்டியிருக்கின்றது. இந்த உலகின் போக்கை மாற்றியமைக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய போக்கு என்பது கனடாவை எவ்வாறு மிரட்டியது 51வது மாகாணமாக இருக்கட்டும் அல்லது வேறு விதங்களில் வரி விதிப்புகளாக இருக்கட்டும், அவை போன்றவற்றின் காரணமாக கூட மக்களின் வாக்குகள் என்பன லிபரலை தவிர்த்தால் அல்லது காணியை தவிர்த்தால் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஒரு தரப்புக்கு சென்றிருக்கின்றது. அவருடைய ஆளுமையும் அதற்குரிய காரணமாக இருக்கின்றது. ஃபுட் பேங்க் எனப்படுகின்ற உணவு பெறும் இடங்களில் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட மக்கள் எப்பொழுதும் முன்னப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கனடாவில் அதிகமாக பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கின்றார்கள். நொராட் எனப்படுகின்ற பாதுகாப்பு 2 நாடுகள் வான்வழியை ஒன்றாக பாதுகாப்பது கூட கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தான் இருக்கின்றன. இவ்வாறு நம்பிக்கை தன்மை கொண்ட நாடுகள் ஆகி இருந்தவற்றில் ஒரு நாட்டின் பிரிவினை கோருபவர்களை அழைத்து பேசுவது என்பது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை துரோகம். அது பற்றி நாங்கள் அவர்களை நம்பிக்கை துரோகம் என்பதை விட எவ்வாறு எங்களுடைய நாட்டின் நிலைமையை சரி செய்யலாம், எவ்வாறு அல்பர்டா மக்களை சரி செய்து கொண்டு செல்லலாம் என்பது போன்ற நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அதுதான் உண்மை. இன்றைய தினமும் நாங்கள் பேசுவதற்கு ஒரு நல்ல தலைப்பு இருக்கிறது. அதுதான் மாகாணியினுடைய இந்த டாவோஸ் பேச்சு. இந்த டாவோஸ் பேச்சும் அந்த பேச்சுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஆற்ற இருக்கக்கூடிய எதிர்வினையும் குறித்து ஒரு ஒரு நிறுவனம் நடாத்தி இருக்கிற கருத்து கணிப்பிலே என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் அது மாகாணிக்கும் ட்ரம்புக்கும் அவர்களினுடைய வாக்குகளை அவற்றில் மக்கள் மத்தியில் இருக்கிறவர்களினுடைய பிரபல்ய தனத்தை உயர்த்துவதாக இருக்கிறது என்பது குறித்து அங்கே பதிவு அது குறித்து வாக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து தான் நாங்கள் பேச போகிறோம். எந்த அளவுக்கு மாகாணிக்கு அது கனடாவுக்குள்ளே அவருக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு, மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடந்த 10 வருடங்களாக லிபரல் மீது இருந்த அந்த எண்ணத்தை மாற்றி அமைப்பதற்கு இப்படியெல்லாம் பாசிட்டிவான தாக்கங்களை செலுத்தி இருக்கிறது. அதே நேரம் எவ்வளவு தூரம் ட்ரம்ப் மீது எதிர்மறையான தாக்கங்களை கனடாவுக்குள்ளும் சரி அமெரிக்காவுக்குள்ளும் நிகழ்த்தி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நாங்கள் கேட்டதின்படி இந்த பாலிஸ்டர் இந்த நிறுவனம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பாலிஸ்டர் நிறுவனம் மேற்கொண்டிருக்கிற இந்த கருத்து கணிப்பின்படி என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? இல்லை, உண்மையிலே இது அந்த நானோ என்கின்ற நிறுவனத்தின் கருத்து கணிப்புகளின் படி தற்போதைய நிலைமையில் ஒரு தேர்தல் இடம்பெற்றால் அல்லது ஒரு யார் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற விருப்பு கேட்கப்பட்டால் அதற்குரிய அதி உயர் புள்ளிகளை உடையவராக மாகாணி இருக்கின்றார் என்கின்ற காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் 54%, அவரை விட பொலிவியர் 29% குறைந்து உள்ள ஒரு சந்த நிலையைத்தான் இப்பொழுது நிலை காட்டியிருக்கின்றது. இதற்கான காரணம் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே நாங்கள் முக்கியமாக கூற வேண்டும். அத்தோடு டாவோஸ் இடம்பெற்ற பேச்சு மற்றும் கனேடியர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். அந்த நிலையில் இவ்வாறான நிலைமைகளில் இவ்வாறான ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது பியரை பொறுத்தவரையில் ஒரு கசப்பான செய்தி என்றால் கடந்த வருடம் ஜனவரியில் அவர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் ஒப்பிடும் பொழுது 27% வாக்கு, அதாவது விருப்புகளை அதிகமாக கொண்டிருந்தார் மக்களிடையே. 27 மேலதிக விருப்புகளை, அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ 30% இருந்தால் பொலிவியரை விரும்புவர்கள் 57% இருந்தார்கள். அவ்வாறு 27% விருப்பில் இருந்த ஒருவர் இப்பொழுது 29% கீழே வருவது என்பது அந்த ஒரு அரசியல் தடம்புரல். அரசியல் தடம்புரலுக்கான காரணம் அதாவது ஒரு வருடங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், குறிப்பாக இந்த உலகின் போக்கை மாற்றியமைக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய போக்கு என்பது கனடாவை எவ்வாறு மிரட்டியது 51வது மாகாணமாக
இருக்கட்டும் அல்லது வேறு விதங்களில் வரி விதிப்புகளாக இருக்கட்டும், அவை போன்றவற்றின் காரணமாக கூட மக்களின் வாக்குகள் என்பன லிபரலை தவிர்த்தால் அல்லது காணியை தவிர்த்தால் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஒரு தரப்புக்கு சென்றிருக்கின்றது. அவருடைய ஆளுமையும் அதற்குரிய காரணமாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் என்று வந்தால் இவர்களுக்கிடையே உள்ள புள்ளிகள் வித்தியாசம் 4ஆக இருக்கின்றது. 34 வீதமாக கன்சர்வேட்டிவ் கட்சியும் 38 வீதமாக லிபரல் கட்சியும் இருக்கின்ற பொழுது அவர்களால் பெரும்பான்மையை பெற முடியும், பெரும்பான்மை ஆட்சி என்பதை பெற முடியும். ஆனால் தேர்தல் ஒன்றை நோக்கி செல்வார்களா என்கின்ற கேள்வி இங்கே பலமாக எழுப்பப்படுகின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், தற்பொழுதைய நிலைமையில் உள்ள பொருளாதார சிக்கல், பொருட்களின் விலை போன்றவை எல்லாம் மக்களை பலமாக சிந்திக்க வைத்திருக்கின்றன. அதுதான் உண்மை. அதைத்தான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு கூற முடியும். நிச்சயமாக. இது இந்த ட்ரம்பினுடைய எதிர்வினை என்பது இந்த பேச்சுக்கு. இவ்வளவு தூரம் கனேடியர்கள் மத்தியிலே அவருக்கான அந்த ஒரு வெறுப்புத்தன்மையின இல்லாவிட்டால் வழக்கம் போல அவருக்கு இருந்திருக்கிற ஒரு விதமான முகச்சுளிப்பு எப்போதுமே இருக்கும் கனேடியர்களுக்கு ட்ரம்பை பொறுத்தவரைக்கும். ஸோ அதை இன்னமும் எவ்வளவு தூரம் பலப்படுத்தி இருக்கிறது? அதேபோல அமெரிக்கர்கள் இதற்கு எப்படி எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள்? இல்லை, இதை எவ்வாறு அதாவது உண்மையிலேயே அந்த மிரட்டல் என்பது பாதகமான விளைவுகளை கொண்டு வந்திருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த மிரட்டல் காரணமாக ஏற்பட்ட பாதகமான விளைவுகள் பொருட்கள் விலை உயர்வுகளாகவும் வேலை வாய்ப்புகள் இழந்த நிலை இருப்பதாகவும் இவ்வாறான நிலைமைகள் எதிர்பார்க்கப்பட்டன. எதிர்பார்க்கப்படாதவை அல்ல. இருந்த பொழுதிலும் இவ்வாறான விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டதற்கு மேலான ஒரு தாக்கத்தை தருவதை அல்லது கனடா என்பது ஏற்கனவே அதல பாதாளத்தில் வீழ்ந்து விட்டது என்கின்ற பொருளாதார ரீதியில் ரெசிஷன் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டது என்பதை கருத்தை ஏற்புடையவர்களாக இருக்கின்றவர்கள் மத்தியிலும் இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது என்று சொன்னால், எவ்வாறான நிலைமைதான் இருக்கின்றது என்றால் வேலைகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீர்களானால் லிபரல் அரசே இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான வரி மீளளிப்பு என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு 12.9 மில்லியன் மக்கள் பயனடைவார்கள் என்றால் அது ஒரு மத்திய அவர்கள் ஒரு வரையறையை வைத்திருக்கின்றார்கள், அவர்கள் வருமான வரி தாக்கல் செய்வதை வைத்து. ஆனால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே சுமார் பல பில்லியன் டாலர்கள் தேவை. ஆனால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அங்கே அவர்களிடையே ஒரு தாக்கம் ஏற்படும், பொருளாதார தாக்கம் என்பது ஏற்படும். இப்பொழுது கனடாவில் இந்த அதாவது ஃபுட் பேங்க் எனப்படுகின்ற உணவு பெறும் இந்த இடங்களில் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட மக்கள் எப்பொழுதும் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கனடாவில் அதிகமாக பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு இது காரணியாக இருக்கின்றபடியால் இதிலிருந்து மீள வருவதற்கான நிலைமைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளாகத்தான் இந்த முயற்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் அமெரிக்கர்களுடைய கருத்து என்பது நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கூட உள்ளக போராட்டங்களில் ஈடுபடுபவர்களாகவும் தங்களுடைய வாழ்வியலில் ஏற்பட்ட மாறுதல்களை சரி செய்வதற்கு அல்லது ஏற்பதற்கு தயாரில்லாத நிலையில் அதற்கு எதிரான ஒரு போராட்ட சூழ்நிலையை உருவாக்குவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதுதான் பல அமெரிக்கர்களையும் பொறுத்தவரையிலான நிலைமையாக இருந்த பொழுதும் இந்த மேல்தட்டு வர்க்க அமெரிக்கர்கள் என்பவர்கள் அவர்கள் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பாதையை விரும்புபவர்களாகவும் அல்லது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ் எனப்படுகின்ற இனவாதம் சார்ந்தவர்கள் கூட நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பாதையை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் உண்மை. நிச்சயமாக. அதே நேரம் இப்பொழுது ட்ரம்புக்கு பெருமளவான கனேடியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்தாலும் அல்பர்டா என்கிற ஒரு மாகாணம் தொடர்ச்சியாக கனடாவிலிருந்து பிரிவது பற்றியும் அது தொடர்பான அமெரிக்க அதிகாரிகளோடு கடந்த வாரத்திலுமே கூட பேச்சுவார்த்தைகளை நடத்தியதா யார் அதிகாரிகள் என்கிற விடயம் வெளியிடப்படாவிட்டாலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக செய்திகள் கிடைத்த வண்ணம் உள்ளது. ஆக இவைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த எதிர்வினை ஒட்டுமொத்தமான கனடாவும் மாற்றிக்கொண்டிருக்கிற எதிர்வினை, அதே நேரம் ஆல்பர்டா செயற்படுகிற விதம், லிபரலுக்கான ஆதரவு, இவைகள் எல்லாவற்றையும் பொருத்தி பார்க்கிறப்ப இந்த கனெக்டிங் டாட்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா? இந்த மாதிரி புள்ளிகளை தொடர்புபடுத்தி பார்க்கிற போது உங்களுக்கு தென்படுவது என்ன?
இல்லை. அதாவது கனடா சிக்கலுக்குள் இருக்கின்றது பன்முக அதாவது மற்ற நாடுகளை பொறுத்தவரையில் பொருளாதார நிலைமைகளை சீர் செய்வதும், ஒரு புதிய தலைமைக்கான தோற்றுவாயை நோக்கி பயணிப்பதுமாக இருக்கின்ற பொழுது, கனடாவை பொறுத்தவரையில் அது பன்முக சவால்களாக மாறிவிட்டன. அதற்குரிய காரணம் கனடாவில் இருக்கின்ற சுதந்திரம் கூட அதற்குரிய காரணம். அதனை அதாவது அந்த பிரிவினைவாதம் கூறுபவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்கின்ற தன்மை என்பது கனடாவில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதற்குரிய வரையறை என்பது அதாவது பல நிகழ்வுகளை தாண்டி செல்ல வேண்டும். குறிப்பாக 2000 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கிளாரிட்டி ஆக்ட் எனப்படுகின்ற ஜீன் கிரச்சன் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் என்பது அதற்குரிய பல மாற்று வழிகளை தற்பொழுது அமுல்படுத்தி இருக்கின்றது. எனவே அவை அதாவது சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். சட்டமன்றத்தில் அவை ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய வழிமுறைகள் எல்லாம் செய்யப்பட வேண்டும். பல இத்தியாதிகள் எல்லாம் முன்னர் இருந்ததை விட கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவது என்பதை தவிர்க்க முடியாது என்று சொன்னால், ஒரு நாட்டின் உள்ளகத்தே கலக்கம் ஏற்படுவதை அமெரிக்கா விரும்பி செய்கின்ற பொழுது இவ்வாறான நிலைமை ஏற்படுகின்றது. குறிப்பாக இவ்வாறான அதாவது இல்லை என்ற ஒரு உயிர் உறவுக்குள் இருக்கின்ற ஒரு நாடு உலகத்திலேயே அதிகமான பாதுகாப்பு இல்லாத எல்லையை கொண்ட ஒரே ஒரு 2 நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையின் நீளம் கூடியது என்பது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தான். ஒரே வான் பாதுகாப்பை வைத்திருக்கின்றார்கள். நோராட் எனப்படுகின்ற வான் பாதுகாப்பு, நோர்த் அமெரிக்கன் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் கண்ட்ரோல் எனப்படுகின்ற நொராட் எனப்படுகின்ற பாதுகாப்பு, 2 நாடுகள் வான்வழியை ஒன்றாக பாதுகாப்பது கூட கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தான் இருக்கின்றன. இவ்வாறு நம்பிக்கை தன்மை கொண்ட நாடுகள் ஆகி இருந்தவற்றில் ஒரு நாட்டின் பிரிவினை கூறுபவர்களை அழைத்து பேசுவது என்பது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை துரோகம். அது பற்றி நாங்கள் அவர்களை நம்பிக்கை துரோகம் என்பதை விட எவ்வாறு எங்களுடைய நாட்டின் நிலைமையை சரி செய்யலாம், எவ்வாறு அல்பர்டா மக்களை சரி செய்து கொண்டு செல்லலாம் என்பது போன்ற நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அதுதான் உண்மை. நிச்சயமாக தர்மா, மிக்க நன்றி. இந்த உரையாடலில் எங்களோட இணைந்தமைக்காக பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழப் போறது என்று. நன்றி இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.